கட்சி மகனோட கட்டுப்பாட்டில் இருக்குது, அப்பா கட்டுப்பாட்டில் இல்லை. 220ன்னு நினைக்கிறேன் மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள். அதில் 13 பேர் தான் வந்திருக்காங்க. 93% கட்சி அன்புமணி கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ அப்பா ஒதுங்கி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் சொல்லலை, அதெல்லாம் அது என் வேலை இல்லை. அதாவது அந்த கட்சிக்குள்ளே இன்றைக்கி வந்திருக்க பிரச்சனைகளுக்கு கொள்கைகளோ கோட்பாடுகளோ சித்தாந்தமோ யாரோட கூட்டணி போகணுன்றதோ அதெல்லாம் எந்த காரணமும் கிடையாது. இந்த பிரச்சனை அப்பாவுக்கு மகனுக்குமான சண்டை முழுக்க பர்சனல் இஷ்யூஸ் சம்மந்தப்பட்டது. அப்பா சொல்கிறாரு மகனை தலைவர் பதவியிலேருந்து மாற்றினதுக்கு காரணம் இருக்குன்றாரு, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுன்றாரு. ஒன்றுமே அவர் சொல்லலை. கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிடுச்சு. ஏப்ரல் 10ஆம் தேதி ராமதாஸ் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிடுறாரு. இப்போ வரைக்கும் அதுக்கான காரணத்தை ராமதாஸ் எங்கேயுமே சொல்லலையே. பரவலாக பரப்பிவிடப்படுகிற செய்தி என்னன்னா, ராமதாஸ் திமுகவோட போகணுன்றாரு, அன்புமணி ஏடிஎம்கே விட போகணும். அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் ஏடிஎம்கே பிஜேபியோட போகிறோம். ராமதாஸுக்கு பிஜேபியோட போகிறதுல எந்த தயக்கமும் கிடையாது. தமிழ்நாட்டில் பிஜேபியோட அதிகமாக கூட்டணி வச்ச ஒரே கட்சி பாமக தான். தொடர்ச்சியாக கட்சி மாறி கூட்டணி, இன்னைக்கு கட்சிக்குள்ளேயே பிளவு. பாமக எதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு? அப்போ இந்த மாநாடு பாமகவோட ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்க தான் இருந்திருக்கும் இல்லையா? ஒருபோதும் இல்லை. இது வழக்கமாக கூடுற கூட்டத்தோட கம்மியான கூட்டம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் காசு கூடாமல் கூட்டம் ஒருத்தருக்கு வருதுன்னா அது விஜய்க்கு மட்டும்தான். மாறா இந்த கூட்டம் இவங்களோட பலவீனத்தை வெளிப்படுத்தியிருக்கு. இந்த மாநாடு நடத்தாமலே வந்திருக்கும். அப்பா மகன் சண்டை வெடிச்சு சதிரி இருக்கு வெளியே. முகுந்தனுக்கு ராமதாஸ் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு? மகனோட ஸ்ட்ரென்த்தை குறைக்கவும் விரும்புகிறார். இல்லாட்டி மகனுக்கு மாறா பேரனை வளர்ப்பாரா? அவர் எங்கே ஆரம்பிச்சு எங்கே வந்து நிற்கிறார் ராமதாஸ்? குடும்பத்திலேருந்து யாராவது அரசியலுக்கு வந்தாங்கன்னா மரத்தில் கட்டி வச்சு சவுக்கால் அடிங்கன்னு சொன்னவர் இன்னைக்கு மகனுக்கும் பேரனுக்குமான சண்டையை அவரே உசுப்பி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology Courses. Apply now. ஆண்மை குறைவா, உடலுறவில் ஈடுபாடின்மையா, விரைப்புத்தன்மை குறைவு போன்றவற்றால் அவதியா? டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் வாஜிகேர் கேப்சியூல். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நன்றாக இருக்கு. சித்திரை முழுநிலவு மாநாட்டுக்கு பிறகு பாமகவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்னைக்கு காலையில் தைலாபுரத்தில் நடந்திருக்கு. அன்புமணி ஆப்சன். உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன சார்? அதான் கட்சி மகனோட கட்டுப்பாட்டில் இருக்குது, அப்பா கட்டுப்பாட்டில் இல்லை. 220ன்னு நினைக்கிறேன் மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள். அதில் 13 பேர் தான் வந்திருக்காங்க. ஸோ லெஸ் தென் 7% தான் அவருக்கு ஆதரவு. 93% கட்சி அன்புமணி கண்ட்ரோலில் தான் இருக்குது. தெளிவாக தெரியுது. மகனோட கை இப்போ ஓங்கி இருக்குது. இந்த மெசேஜ் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் அதுதான். தட்ஸ் அ மெசேஜ். அப்போ அப்பா ஒதுங்கி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் சொல்லலை, அதெல்லாம் அது என் வேலை இல்லை. அவங்க அப்பா ஒதுங்கணுமா, புள்ள ஒதுங்கணுமா, அதை பற்றி நான் எப்படி சொல்ல முடியும்? இப்போதைக்கு கட்சி நிர்வாகிகள் மத்தியில், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் மத்தியில் அப்பாவோட கை ஓங்கின மாதிரி முந்தி தோணுச்சு. இல்லை, மகனோட கை தான் ஓங்கியிருக்கு. அப்பா மகனை தலைவர் பதவியிலேருந்து மாற்றி செயல் தலைவர் பதவி ஆக்குனாரு. அதுக்கு காரணம் இருக்குது. பின்னாடி சொல்லுவேன்னாரு, தான் அதிருப்தியை வெளிப்படுத்தினார். ஆனால் கட்சி யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா மகனோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்போ நாளைக்கு மகனை அப்பாவையே கட்சியிலேருந்து நீக்கலாம். ஆமாம், யார் கட்சி வலியது எஞ்சும், மெஜாரிட்டி யார் கட்சியில் இருக்கோ அவங்கக்கிட்ட தான் அவங்க கை தான் ஓங்கும். அதை நோக்கி தான் அது போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நிறுவனராக இருந்துட்டு அவர் தலைவராக ஆனார். திடீர்னு அதுக்கு அவங்க கட்சியோட விதிகள் இடம் இருக்கான்னு நமக்கு தெரியல. எதுக்காக மாற்றணுன்றதை அவர் தான் 10 வருஷத்துக்கு முன்னால் மகனை தலைவராக்குனார். அதுக்கு 30 வருஷத்துக்கு முன்னால் என்ன சொன்னார்? என் குடும்பத்துலேருந்து யாராவது அரசியலுக்கு வந்தால் மரத்தில் கட்டி வச்சு சவுக்கால் அடிங்கன்னாரு. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னால் மகனை தலைவராக்குனார். இப்போ மகனை தலைவர் பதவியிலேருந்து தூக்கிட்டு அவரே தலைவரானார். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் காரணம் இருக்குது, சில காரணங்கள் இருக்குதுன்னு வெளிப்படையாக சொன்னார். அதை ஒன்றுன்னா நான் சொல்லுவேன்னாரு. இப்போ மகன் அப்பா கூட்டின கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், தலைவர்கள் 7% தான் வந்திருக்காங்கன்னா கட்சி மகனோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தான் அர்த்தம். அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். சித்திரை மாநாடு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு அன்புமணி தரப்புலேருந்து சொல்லப்படுது. ஆனால் மேடையில் முகுந்தனுக்கு இடம் கொடுக்காது தான் இன்னைக்கான கூட்டத்துக்கு காரணம்னு சொல்கிறாங்களே. உண்மையிலே முகுந்தனுக்கு இடம் கொடுக்காது தான் காரணமா? அதாவது அந்த கட்சிக்குள்ளே இன்றைக்கி வந்திருக்க பிரச்சனைகளுக்கு கொள்கைகளோ கோட்பாடுகளோ சித்தாந்தமோ யாரோட கூட்டணி போகணுன்றதோ அதெல்லாம் எந்த காரணமும் கிடையாது. முழுக்க இது தனிப்பட்ட விவகாரங்கள், பர்சனல் அஃபேர்ஸால் இந்த பிரச்சனை வந்திருக்கு. அது என்ன தனிப்பட்ட காரணங்கள் நமக்கு தெரியாது. ஹேஷியங்களாக வரக்கூடியதை, வதந்திகளாக வரக்கூடியதை, ஊர்ஜிதமாகாத தகவல்களை வைத்து நாம் பேச முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த பிரச்சனை அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டை முழுக்க பர்சனல் இஷ்யூஸ் சம்மந்தப்பட்டது. இது கொள்கை கோட்பாடுகள் சம்மந்தப்பட்டது அல்ல, தனி மனித ஆளுமைகள் சம்மந்தப்பட்டது. அதனால் இது ரொம்ப ஒரு விதத்தில் இட்ஸ் அன் ஆக்வர்டு இஷ்யூ. இதில் என்ன பேசுறதுக்கு இருக்குன்னு நான் தெரியல. ஒரு கட்சிக்குள்ளே 2 கோஷ்டி வருதுன்னா, சிக்கல்களின் அடிப்படையில், சித்தாந்தத்தின் அடிப்படையில் அந்த சிக்கல் வருதுன்னா புரிஞ்சுக்கலாம். அப்பா சொல்கிறாரு மகனை தலைவர் பதவியிலேருந்து மாற்றினதுக்கு காரணம் இருக்குன்றாரு, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுன்றாரு. ஒன்றுமே அவர் சொல்லலை.
மகன் அமைதியாக இருக்கார். அப்பாவுக்கு எதிராக மகன் எந்த கருத்தையுமே சொல்லலை. கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிடுச்சு. ஏப்ரல் 10ஆம் தேதி ராமதாஸ் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிடுறாரு. இப்போ வரைக்கும் அதுக்கான காரணத்தை ராமதாஸ் எங்கேயுமே சொல்லலையே. இல்லை அது யூகங்களின் அடிப்படை. நான் அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தெளிவாக ஒன்று மட்டும் தெரியுது. வழக்கமாக கட்சிகள் உடையுதுன்னா கொள்கை கோட்பாடு ஏதாவது இருக்கும், இல்லை தனி மனித ஆளுமை கிட்ட மோதல் தான் இருக்கும். இது ரெண்டாவது சொன்னதான். தனி மனித ஆளுமை மோதல்ன்றது வந்து வெவ்வேறு நபர்களுக்கு இடையில் வர்றதுக்கும் அப்பா மகனுக்கு இடையில் வர்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ இது ப்ரைவேட்டு இஷ்யூஸ் சம்மந்தப்பட்ட ஒரு மோதல். இதில் ஒன்றும் பெரிய கொள்கை கோட்பாடு எந்த கட்சியோட கூட்டணி இப்போ பரவலாக பரப்பிவிடப்படுகிற செய்தி என்னென்னா ராமதாஸ் திமுகவோட போகணுன்றாரு, அன்புமணி ஏடிஎம்கேவோட போகணும். அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் ஏடிஎம்கே பிஜேபியோட போகிறது தான். ராமதாஸுக்கு பிஜேபியோட போகிறதுலாம் எந்த தயக்கமும் கிடையாது. தமிழ்நாட்டில் பிஜேபியோட அதிகமாக கூட்டணி வச்ச ஒரே கட்சி பிஜேபி பாமக தான். 98, 99, அதன் பிறகு 2014, 2016, 2019, 2021, 2024, கடந்த 30 வருஷத்தில் 7 தேர்தல்கள் அவங்க பிஜேபியோட இருந்திருக்காங்க. தொடர்ச்சியாக கட்சி மாறி மாறி கூட்டணி, இன்னைக்கு கட்சிக்குள்ளேயே பிளவு. பாமக எதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது? இல்லை அவங்களோட பார்கெனிங் பவர் குறையும். இப்போ வந்து அவங்க வந்து பாமக வந்து திமுக அதிமுக 2 பேரோடையும் கூட்டணிக்கு 2 பேரில் ஒரு கட்சியோடு தான் போய் ஆகணும். திமுகவோட போக வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏடிஎம்கோட தான் போய் ஆகணும். இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு அது தேர்தலுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வரலைன்னா அவங்களோட பார்கெனிங் பவர் குறையும். ஐ திங்க் தேர்தலுக்குள்ளே அது ஒரு முடிவு கட்டப்படும். நிச்சயமாக தேர்தலுக்குள்ளே ஒரு முடிவு வரும். இந்த சண்டை இவங்களுக்குள்ளே தீர்த்துக்கலன்னா அமித்ஷா தீர்த்து வைப்பார். அவ்வளோதான். ஒருவேளை மீண்டும் ராஜ்யசபா எம்பி, அது மூலயமா வந்து அமைச்சர் பதவி, இதுதான் அன்புமணியோட எதிர்பார்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இப்போதைக்கு ஒரு அமைச்சர் எம்பி ஆகிறதுலாம் அவ்வளோ ஈஸியானு எனக்கு தெரியல. அவர் ஏடிஎம்கே விட போனார்னா அடுத்த ஆண்டு ராஜ்யசபா எலெக்ஷன் கிடையாது. இந்த ஆண்டு ராஜ்யசபா எலெக்ஷன், அதுக்கப்புறம் 27 தான். அவர் அதை வச்சு குறி வச்சு தான் நகருவார் கண்டிப்பாக. ஏடிஎம்கே பிஜேபியோட போனால் தான் அவரால், அந்த அலையன்ஸில் போனால் தான் அவங்களுக்கு 20 சீட்டோ 30 சீட்டோ கிடைக்குதுனாலும் ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து ராஜ்யசபாக்குன்னு தான் போடுவாங்க. ஸோ 27 அவர் ராஜ்யசபாவுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னால் அவர் வேறு எங்கே இருந்தும் போக முடியாது. அவருக்கு அமைச்சர் பதவியெல்லாம் அறவே சாத்தியமற்ற ஒன்று. இந்த கதையை 10 வருஷமாக கட்டி விட்டுட்டு இருக்காங்க. 2014 அவர் ஜெயிச்சப்பையும் மோடி அவர் அமைச்சராக்கல. 2000 அதுவும் பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சு போனார் தருமபுரிக்கு. 19 ராஜ்யசபாவில் போகும்போதும் அவர் அமைச்சராக்கல. இனிமேல் எங்கே அமைச்சராக்க போகிறாங்க? எம்பி ஆகலாம் அவர், அவ்வளோதான். அமைச்சராகலாம் ஒருபோதும் மோடி அவரை வந்து இப்போதைக்கு இருக்க சூழ்நிலையில் அவங்கள மோடி அன்புமணிக்கு மினிஸ்டரியல் பர்த்தெல்லாம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ராஜ்யசபா தமிழ்நாட்டிலேருந்து அவர் போகலாம், வேறு எந்த ஸ்டேட்லேருந்து அவருக்கு போகிறதுக்கு பிஜேபி அலோவ் பண்ணாது. ஏன்னா இவங்களுக்கு அவ்வளோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்து கிடையாது. அப்போ இந்த மாநாடு பாமகவோட ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்க தான் இருந்திருக்கும் இல்லையா? ஒருபோதும் இல்லை. இது வழக்கமாக கூடுற கூட்டத்தோட கம்மியான கூட்டம். ஆனால் 12 லட்சத்துக்கும் அதிகமாக அதெல்லாம் கதை அழகிறது. அவ்வளோலாம் இருந்திருக்காதுங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் காசு கூடாமல் கூட்டம் ஒருத்தருக்கு வருதுன்னா அது விஜய்க்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. திமுக, அண்ணா திமுக, பாமக எல்லாருக்கும் காசு கொடுத்து, பிஜேபி எல்லாருக்கும் காசு கொடுத்து தான் வருது. காசு கொடுக்காமல் ஒருத்தர் கூட்டம் வருதுன்னா அது விஜய்க்கு மட்டும்தான். அது எவ்வளோ நாள் வரும்னு தெரியாது. இப்போதைக்கு அது விஜய்க்கு மட்டும்தான். அதனால் இந்த கூட்டத்தை வச்சுலாம் நீங்கள் எடை போட முடியாது. வழக்கமாக பாமக வரக்கூடிய கூட்டத்தை விட குறைவான கூட்டம் தான் இது. இதை வச்சு அவங்க ஒன்றும் பார்கெனிங் பண்ணல. பார்கெனிங் எப்போ நடக்கும்னா ஒருமித்த குரலில் பேசணும். அப்பா ஒரு பக்கமும் புள்ள ஒரு பக்கமும் போனாங்கன்னா இவங்களோட பார்கெனிங் பவர் ஏடிஎம்கேவோட குறைஞ்சிடும். ரெண்டாவது அதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது. அதனால் இதை ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கான கூட்டம் என்பதெல்லாம் என்னை பொறுத்தவரையில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. இவங்க ஸ்ட்ரென்த்தை காட்டவும் இல்லை. மாறாக இந்த கூட்டம் இவங்களோட பலவீனத்தை வெளிப்படுத்தியிருக்கு. இந்த மாநாடு நடத்தாமலே வந்திருக்காங்க. அப்பா மகன் சண்டை வெடிச்சு சதிரி இருக்கு வெளியில். மூதனுக்கு ராமதாஸ் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு? மகனோட ஸ்ட்ரென்த்தை குறைக்கணும்னு விரும்புகிறாரு. மகனுக்கு எதிராக பேரன் அவரே வளர்க்குறாரு. ஏன்னா மகன் தான் சொல்கிறத கேட்கறது இல்லை. மகனே வந்து எல்லா விதமான விஷயங்களையும் செஞ்சுக்கிறாரு. மகள்களுக்கும் மற்றவங்களுக்கும் அவர் செய்கிறது இல்லைன்றது தான் பரவலான குற்றச்சாட்டாக இருக்குது. அது பார்த்தாலே தெரியுது. இல்லாட்டி வந்து மகனுக்கு மாறாக பேரனை வளர்ப்பாரா அவர்? எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து நிற்கிறார் ராமதாஸ்? 1989-90 என் குடும்பத்துலேருந்து யாராவது அரசியலுக்கு வந்தாங்கன்னா மரத்தில் கட்டி வச்சு சவுக்கால் அடிங்கன்னு சொன்னவர் இன்றைக்கி மகனுக்கும் பேரனுக்குமான சண்டையை அவரே உசுப்பி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அங்கே வந்து நிற்கிறாரு. கட்சி அங்கே வந்து நிற்கிது. இன்னைக்கு 3வது தலைமுறை தலைமைக்கு தான் இந்த போட்டி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது இல்லையா? அதுதான் நான் சொல்கிறேன். திஸ் இஸ் கன்சர்ன். இது வந்து கட்சி குடும்பத்துக்குள்ளே நடக்குது. இது கட்சி பிரச்சனை இல்லை, இது குடும்ப பிரச்சனை. ஒவ்வொரு கட்சியிலையும் பிரச்சனை வரும். கட்சி உடையும், சேரும், துண்டு துண்டாக உடையும், இது சகஜம். ஆனால் இது குடும்ப சண்டை. ஏன்னா கட்சியே ஒரு குடும்பம். அதனால் குடும்பத்துக்குள்ளே அடுத்த வாரிசு யாருன்ற சண்டைங்க இது, அவ்வளோதாங்க. அதை தவிர சிலவற்றை பிரித்து கொள்வதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சண்டை வேற பார்த்தாலே தெரியுது இல்லை உங்களுக்கு. சிலவற்றைனா எதாவது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். புரியலன்னு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அறக்கட்டளை பற்றி பேச மேபி திரும்பவும் நான் சொல்கிறேன், இது கொள்கை சார்ந்த பிரச்சனை கிடையாது. ப்ரைவேட் இஷ்யூஸ், அறக்கட்டளைகள் இருக்குது. குடும்பத்துக்குள்ளே யாருக்கு அதிகாரம்? அப்பா ஒருத்தரை விரும்புகிறாரு, மகன் ஒருத்தரை விரும்புகிறாரு. அவங்களுக்குள்ளே வர சண்டை.
யார் ஜெயிச்சாலும் அதிகாரம் குடும்பத்துக்குள்ளே இருக்கும். எங்கே ஆரம்பித்த கட்சி எங்கே வந்து நிற்குது பார்த்தீங்களா? ஸோ அவர்கள் மேலும் மேலும் பலவீனம் அடைகிறார்கள். அதிகாரத்தை கைப்பற்றுவதெல்லாம் அவங்களுக்கு நோக்கம் கிடையாதுங்க. இருக்கிற சொத்தை காப்பாற்றுறது தான் அரசியல். அரசியல் 2 கேட்டகரி, ஒன்று பவர் ட்ரிவன், இன்னொன்று மணி ட்ரிவன். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம்லாம் பவர் ட்ரிவன். அவங்களுக்கு அதிகாரம் வேணும். அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு இன்றைக்கி அதிகாரம் கையில் இருக்குது. அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. அதுக்கு பணம் வேணும் அவங்களுக்கு. அதுக்காக பணத்தை சம்பாதிப்பாங்க. அப்புறம் ஈடி வந்து நிற்கும் ஓட்டு வாசலில், அதையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. பிரச்சனையே கிடையாது. கோர்ட்டு கேஸுன்னு போவாங்க, ஜெயிப்பாங்க, தோப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து அடிப்படை நோக்கம் அதிகாரம் கையில் இருக்கணும். தட் இஸ் பவர் ட்ரிவன். இது சில கட்சிகள் தான் அந்த மாதிரி. குறுங்கட்சிகள் இருக்கு இல்லையா, கேட்டகரி, அந்த கேட்டகரி வந்து முழுக்க முழுக்க இருக்கிற சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கான அரசியல். பாமக, மதிமுக, தேமுதிக, இவை மணி ட்ரிவன் பார்ட்டிஸ். இவங்களுக்கு இருக்கிற சொத்தை, பலாயிரம் கோடி சொத்தை காப்பாற்றுறதுக்கு தான் அரசியல். டு பி ஃப்ராங்க், எப்போ அது உங்கள் நோக்கம்னு வருதோ அப்போ அதிகாரம், அது ஆல்ரெடி அதிகாரம் குடும்பத்து உள்ளே தான் சுழலுது. அப்போ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இது ஒன்றும் பெருசாக இது கம்பசூஸ்திரம் இல்லை. இது ப்ரைவேட் இஷ்யூஸ். யார் கண்ட்ரோல் பண்ணுறது எம்பையர்ஸை, பலாயிரம் கோடி சொத்துக்கள், அதுக்கு அரசியல். அந்த அரசியல் எப்படி வேணால் போவோம். பிஜேபியோடையும் போவோம், அதிமுகவோடையும் போவோம். இது எப்படிங்க ஒரு கட்சி 2 பேரோட பேச முடியும்? இதை தொடர்ந்து அவங்க செய்கிறாங்க. கடந்த தேர்தல் எல்லாத்துலேயும் தொடர்ச்சியாக செய்கிறாங்க. பூச்ச நாச்சம் இல்லாமல் செய்கிறாங்க. ராத்திரி 12 மணி வரைக்கும் அதிமுகவோட பேசிட்டு காலைல 7 மணிக்கு போய் பிஜேபி சேர்ந்துக்கிறது. எந்த நாம்ஸும் கிடையாது. இதுதான் நியூ நாம். திஸ் த நியூ நாம். ஒருவேளை ராமதாஸ் நினைச்சதுபடி கடந்த தேர்தல் அதிமுகவோட வச்சிருந்தா அவருக்கு வந்து கொஞ்சம் நாம்ஸ் இருந்தது. அவர் ஒரு காலத்தில் வந்து ஒரு பாராட்டத்தக்க தலைவராக தான் இருந்தார். குறிப்பாக 80களின் இறுதியில், 90களின் துவக்கத்தில். தமிழ் குடிதாங்கிங்கிற பட்டம் எல்லாமே. வன்னியர் தலித் ஒற்றுமைக்காக பாடுபட்டார். தலித் மக்களுடைய சடலங்களை வந்து சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாத இடம் இருக்கும்போது வன்னியர் சாலைகள் வழியாக தன் தோளில் சுமந்து எடுத்துகிட்டு போன ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை செஞ்சவர் தான் ராமதாஸ். தமிழ் குடிதாங்கெல்லாம் அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க. காலப்போக்கில் மாற ஆரம்பித்தார். இன்ஃபேக்ட் அவர் 98 2வது பிஜேபி கவர்மெண்ட் வந்தப்போ அவங்க மந்திரி சபையில் பாமக இடம் கொடுக்கும்போது ஒரு தலித் எழில்மலைக்கு தான் அவர் சீட்டு கொடுத்தார். தான் ஜாதிகாரனை கொடுக்கல அவர். அதுக்கு பிறகு அவர் வந்து மாற ஆரம்பிக்கிறாரு. மகனை மந்திரி ஆக்குறாரு. 2013 திவ்யா இளவரசன் தருமபுரி காதல் விவகாரத்துக்கு பிறகு தலித் அல்லாத கூட்டமைப்பை உருவாக்குறாரு. அப்பட்டமான சட்டவிரோதமான சாதிய அரசியலை கையில் எடுத்தார். அந்த எல்லைக்கு போய் நின்னார். மாறி மாறி அங்கேயும் இங்கேயும் போய், அதான் சொல்கிறேன், அதிகமாக 7 தேர்தல்களில் பிஜேபியோட அதிகமாக கூட்டணி வச்ச ஒரே கட்சி தமிழ்நாட்டில் பிஜேபி தான். இது மகனோட வளர்ச்சி வந்து அப்பாவுக்கு ஒரு கட்டத்தில் வந்து ஃபேமிலிக்குள்ளே இருக்க மற்ற பவர் சென்டர்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுல சிக்கலாகுது. அவ்வளோதான். பார்த்தாலே தெரியுது. அப்பா ஒருத்தர் பேரனை இவர் சொல்லுவாராம், மகன் அவருக்கு போட்டி போடுவாருன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? என்ன கட்சி அது உங்களுக்கு? இன்னைக்கு பேசிருக்காரு, சிங்கத்தின் சீற்றம் என்னைக்கும் குறையாது, இதெல்லாம் டைலாகுங்க. இதெல்லாம் நோபடி வில் டேக் இட் சீரியஸ்லி. பட் இதெல்லாமே டைரக்டா அன்புமணிக்கு சொல்ற ஒரு மெசேஜாவே அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க மேடையில் உட்காந்துட்டு மைக்கு முன்னால பேசுறாரு, பக்கத்துல அந்த பையன்கிட்ட பேச 4 ஃபோன் வச்சுக்கோ, நடக்காது தம்பி, தெற்கே போ, கிழக்கே போ, மேற்கே போ, வடக்கே போ, கூட்டணி கட்சிக்குள்ள கூட்டணி, கட்சிக்கு கூட்டணி. அது இப்படி திரும்பி மகனை பார்த்து சொல்ல வேண்டியதெல்லாம் மேடையை பார்த்து சொல்றாரு அவரு. நான் இன்னைக்கும் தனிச்சுன்னா 40 தொகுதிகளில் டைலாகுங்க. சைபர் ஆவாங்க இவங்க. தனிச்சுன்னா எத்தனை தடவை தோத்தாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி சைபர் ஆனாங்க. தனிச்சுன்னு எவனுமே ஜெயிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டணி வச்சு தான் மோடியிலேருந்து, ஜெயலலிதாலேருந்து, ஸ்டாலின்லேருந்து, ராகுல் காந்திலேருந்து எல்லாருமே இந்தியாவில் கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. கூட்டணி அரசியல் தான் வாக்கு வங்கி அரசியலோட அடிப்படை. அது அவங்களுக்கும் நல்லா தெரியும். கூட்டணி இல்லைன்னா திமுகவே ஜெயிக்க முடியாது போது பாமக எப்படி ஜெயிக்கும்? இது சும்மா டைலாக். அது 50 சீட் 40 சீட் இருக்கிறத கெடுக்கிற வேலை. இது தனியாலாம் போகவே முடியாது அவங்களால. யாருமே போக முடியாதுன்னு நான், அவங்க மட்டும் இல்லை, எந்த கட்சியுமே கூட்டணி இல்லாமல் வாக்கு வங்கி அரசியலில் ஜெயிக்கவே முடியாது. 16 ஜெயலலிதா ஜெயிச்சது கூட 2-3 கூட்டணி கட்சிகளை வச்சு தான் ஜெயிச்சாங்க, லெட்டர் பேட் பார்ட்டிஸ். அவங்க அங்கீகரிக்கலையே ஒழிய. இன்னொரு தடவை அதிமுகவே அப்படி ஜெயிக்க முடியாது. திமுக 900 கட்சியை சேர்ந்து தான் ஜெயிக்குது. யாருமே கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது. அதனால் இதெல்லாம் சும்மா நான் வந்து கேஸ் பலூன்னுவாங்க, வச்சு விட வேண்டியது அப்படியே. 40 சீட்டு 50 சீட்டு. அவங்களோட உண்மையான ஸ்ட்ரென்த் என்னன்றது தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியும். 4-5% ஓட்டு அவங்களுக்கு இருக்குது, அது உண்மைதான். ஏடிஎம்கே பிஜேபிக்கு போகிறத தவிர வேறு வாய்ப்பே அவருக்கு கிடையாது. ஏன்னா திரும்ப ஃபேக்டர் இருக்கிறதால டிஎம்கேக்கு அவர் போக முடியாது.
இப்போ திருமாவட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் கடைபிடிக்கிறார் ராமதாஸ், அதே சமயத்தில் அன்புமணி அதுக்கு அகைன்ஸ்டாக பேசுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆமாங்க, முதல்ல இவங்க முடிவு செய்கிற விஷயம் இல்லை. திமுக கூட்டணிக்கு இவங்க போகிறதா வேணாமான்றதை ஸ்டாலின் தான் முடிவு செய்வார் ஒழிய அன்புமணியோ ராமதாஸும் முடிவு செய்ய முடியாது. இதுவே ஒரு கதைன்ற நான் என்னமோ அன்புமணி வேணான்றாரு, ராமதாஸ் வேணுன்றாரு. சரி, ஒட்டுமொத்த கட்சியும் வேணும்னே சொல்லட்டும், ஸ்டாலின் சேர்த்துப்பாரா? அடுத்த நிமிஷம் திரும்ப வெளியில் போவார். திரும்ப வெளியில் போனால் அந்த கூட்டணி சிதையும். திரும்ப தான் கேம் சேஞ்சர். 2016 மக்கள் நல கூட்டணி அவர் தான் கொண்டு வந்தார். கொள்கையோடு நடக்கக்கூடிய கட்சிங்க அது. ஆன்டி பிஜேபியில் உறுதியாக இருக்காங்க. 19, 21, 24. இவங்க பாமக தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறுற ஒரு கட்சி. ஒருவேளை டிவிக்கே கூட கை கோர்க்க வாய்ப்பு இருக்கு. அது இன்னொரு மக்கள் நல கூட்டணியாக மாறும். அந்த தப்பை ராமதாஸ் செய்ய மாட்டார். நான் சொல்கிறேங்க, அவங்க திமுகவில் தானே, திமுக 2 பெரிய கட்சி தவிர வேறு யாரோடையும் போக மாட்டாங்க. இவங்களோட வெற்றி வாய்ப்பு இந்த 2 பெரிய கட்சிகளோட போனால் மட்டும்தான். வேறு யாரோடையும் அவங்க போக முடியாது. போனாங்க தோற்பார்கள். அவங்களுக்கு தெரியும் அடுத்த எலெக்ஷனில் ஒரு 10 எம்எல்ஏவாவது ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க அவங்க. ஸோ அது கிளவராக ப்ளே பண்ணால் அது ஏடிஎம்கே கூட தான் அந்த கூட்டணி. அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லைன்றது என்னுடைய பாயிண்ட்டு. ஏன்னா நீங்கள் யோசிங்க, டிஎம்கேவோட அவர் எப்படி போக முடியும்? ஹைலி இம்பாசிபிள். அது வாய்ப்பே இல்லை. மேபி கடைசி வேர்டுன்னு எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு வேளை ஸ்டாலின் அந்த மாதிரி முடிவு எடுத்தார்னா அது திமுகவுக்கு பெருத்த அடியாக, திமுகவின் வீழ்ச்சியின் ஆரம்பம் அது. திமுக தோக்க போதுறதுக்கு அறிகுறி. பாமக கொண்டு வந்து கூட்டணியில் அவர் சேர்த்தார்னா. ஏன்னா அதோட விளைவு விசிக வெளியில் போகும். இப்போ இவ்வளோ நாள் உங்க கூட இருந்தவனை கழட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து நேற்று வரைக்கும் உங்களை விமர்சனம் பண்ணவங்களை உள்ளே இழுக்கிறீங்க. எதுக்காக உள்ளே இழுக்கிறீங்க அதை சொல்லுங்கள். 2 பேரும் ஒரு கூட்டணியில் இருக்க முடியாது. இருந்தாங்கன்னா ஓட்டு ட்ரான்ஸ்ஃபரும் ஆகாது. 2011 2 பேரும் ஒரு கூட்டணியிலேருந்து 0 ஆனாங்க. அதனால் 2 பேரும் ஒரு கூட்டணியில் வாய்ப்பு இல்லை. ஒருத்தர் தான் அந்த கூட்டணியில் இருக்க முடியும். அது விசிக்காக திரும்ப கிளவரா சொல்லிட்டார்லே. அப்படி இருந்தா அவர் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காருங்க. எனக்கு திருமாவை இந்த விஷயத்துல நல்லா தெரியும். அவர் கண்டிப்பா பாமக உள்ள வந்தனா வெளியில போயிடுவாரு. அவர் வெளியில போயிட்டாருன்னா இவங்க கூட்டணி மிகப்பெரிய ஒரு ஜோல்ட்டுக்கு உள்ளாகும். மிகப்பெரிய ஜோல்ட்டு வரும் இவங்களுக்கு. அது இவங்களுக்கு வந்து திரும்ப 0.5% 3/4%ன்றதெல்லாம் இல்லை ஓட்டு. அவர் பர்செப்ஷன் வார அவர் ஜெயிச்சிருவார். அவர் கேம் சேஞ்சர் திரும்ப. இது எல்லாத்தையும் நீங்கள் யாருக்காக பண்ணுறீங்க? தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறுற ஒரு கட்சிக்காக பண்ணுறீங்க. அது இன்னும் உங்கள் மரியாதையை சதிக்கும். ஆல்ரெடி தலித் ஓட்ஸ் இவங்களை விட்டு பெரிய அளவில் விலைக்கு போயிருக்கு. அது மொத்தமாக வெளியில் போய்டும். வன்னியர் ஓட்டு ஒன்று மொத்தமாக இவங்களுக்கு திமுக வரும்னு சொல்ல முடியாது. தட் இஸ் த ப்ராப்ளம். அதனால் இவங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான். திமுக போக முடியாது. இவங்க ஏடிஎம்கே பிஜேபிக்கு போகிற ஒரு ஆப்ஷனை தவிர வேறு எந்த ஆப்ஷனும் பாமக கிடையாது. பிரச்சனை ராமதாஸுக்கு இவங்க பிஜேபி ஏடிஎம்கேட போகிறாங்கன்றது கிடையாது. அவர் டேர்ம்ஸில் அந்த அலைன்ஸ் இருக்கணும்னு விரும்புகிறார். அப்போதான் முன்வைக்கிறாருன்னா என்ன மாதிரியான டர்ன்ஸ் வைப்பார்? அது பிரைவேட் இஷ்யூ. அதான் நான் சொன்னல, கழகம் ஒரு கட்சி ஒரு குடும்பம் இல்லை. இப்போ கழகம் ஒரு குடும்பன்ற மாதிரி கட்சி மொத்தமாகவே கட்சி ஒரு ஃபேமிலி பார்ட்டியாக மாறிடுச்சு. கம்ப்ளீட் ஃபேமிலி பார்ட்டி. அதில் அவங்களுக்கு கூச்சநாச்சமே இல்லை. மேடையில் ஹோல் ஃபேமிலி உட்காந்துருக்கு. கொஞ்சம் கூட இவங்களுக்கு வந்து இந்த தலைமுறையை பற்றி கவலையே இல்லையா? மோடி ஏன் ஜெயிக்கிறாரு திரும்ப திரும்ப? அவருக்கு குடும்பம் இல்லை, அதனால ஜெயிக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒட்டுமொத்த குடும்பத்தை கொண்டு வந்து மேடையில் ஏற்றுறீங்க. எல்லா கட்சியும் சொல்கிறேன் நான், அதை நியாயப்படுத்துறீங்க. குடும்பம் இருக்குது, அரசியல் பண்ணுறோன்றீங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிட்ட எடுபடாது. தோல்வியை சந்திப்பீர்கள். 1989 2014 வரைக்கும் 25 வருஷம் இந்தியாவில் வந்து ஸ்டேபிள் கவர்மெண்ட்டே இல்லை. அதுதான் இந்த பெஸ்ட் பீரியடு. ஏன் மோடி வராரு? காங்கிரஸோட ஃபேமிலி பாலிடிக்ஸு, கரப்ஷன், இது 2ல் தான் வராரு. ஃபேமிலி பாலிடிக்ஸ் ஒரு சீரியஸ் இஷ்யூ தாங்க. அதுவும் இவ்வளோ ஓப்பனாவா? கம்ப்ளீட் ஃபேமிலி பாலிடிக்ஸாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பல கட்சிகள் அப்படி தானே. வைகோ கதையை எடுங்க நீங்கள். துரை வைகோக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம்? கட்சி ஆரம்பித்து 25 வருஷம் பார்த்து அவர் உள்ளே வரார். 93 கட்சி ஆரம்பித்தா 2018 உள்ளே வரார். இன்னைக்கு எவ்வளோ சிக்கல் அவர் உள்ளே வந்து. ஒருவேளை தன்னோட குடும்பத்தை விட்டு எந்த கட்சிக்கு வெளியில் போயிடக்கூடாதுங்கிறதா எல்லாரோட இல்லையா? ப்ராப்பர்ட்டிஸ். தேமுதிக என்ன கதை? கணவரோட மோதிரத்தை அம்மா மகனுக்கு போடுறாங்க. இது உங்கள் குடும்ப நிகழ்ச்சியா, கட்சி நிகழ்ச்சியா? அம்மா பொதுச் செயலாளர், புள்ள இளைஞரணி, தம்பி பொருளாளர். கேலி கூத்தா ஆகுது இல்லை உங்கள் அரசு. இந்த இடத்துல தான் மதவாதம் உள்ள வரும். இந்த இடத்துல தான் பிஜேபி வரும். பிஜேபிக்கு இங்கே ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண ஆள் இல்லை. அதனால் நம்ம தப்பிச்சுக்கணும். நல்லது, அவங்க அப்படியே இருக்கணும். இங்கே இந்த கிரவுண்டு வந்து ரொம்ப ஃபெர்டைல் கிரவுண்டு பிஜேபி வளர்கிறதுக்கு. ஏன்னா ஃபேமிலி பாலிடிக்ஸை குறி வச்சு அடித்தாங்கன்னா இங்கே பிஜேபியோட க்ரோத் பிரமாதமாக இருக்கும். அதனால் நாசகரமாக போகும் தமிழ்நாடு. அது வேறு விஷயம். அவங்களுக்கு பண்ண தெரியல. அது பண்ணுறதுக்கு கெட்டது பண்ணுறது கூட துப்பு இல்லை அவங்களுக்கு. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலையை மிஸ் பண்ணுறாங்களா பிஜேபி? மேபி நம்ம அண்ணாமலை ஒரு பக்கம் இருக்கட்டும். பாமகவோட வீழ்ச்சி ஒரு விதத்தில் தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வன்னியர் கம்யூனிட்டி வந்து பிஜேபிக்கு ரொம்ப ஒரு அணுக்கமான ஒரு கம்யூனிட்டி. ஆக்சுவலாக ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஷாக் அப்சர்வராக இருந்திருக்காங்க பிஜேபி தமிழ்நாட்டில் வளராமல் இருக்கிறதுக்கு. ஹிந்துத்துவா பக்கம் வன்னியர் கம்யூனிட்டி போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம், போய்கிட்டும் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஒரு
ஒரு ஆண்டு அல்லது 1.5 ஆண்டுகள் நாட்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். டாக்டர் ராமதாஸோட ஒரு ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அவங்க கட்சி கூட்டத்தில் பேசும்போது. ரொம்ப கொச்சையாக சொன்னார். ஆனால் விஷயம் உண்மைதான். என் கட்சிக்காரர்களை என் ஜாதிக்காரர்களை பிஜேபி திருடி கொண்டிருக்கிறதுன்னார். ஆக்சுவலாக நம்ம ரவிக்குமார் விசிகா எம்பி போன வாரம் ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்காரு, நான் கேள்விப்பட்டேன். அதாவது ராமதாஸ் பலவீனம் அடைவது, பாமக பலவீனம் அடைவது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. ஏன்னா வன்னியர் சமூகம் அவங்க வந்து பிஜேபி பக்கம் போகாமல் பாமக வந்து ஒரு ஷாக் அப்சர்வராக இருக்குது. கம்யூனலைஸ் ஆகிட்டு இருக்குது ரூரல் தமிழ்நாடு. அதில் நார்தன் தமிழ்நாடு வந்து வன்னியர் கம்யூனிட்டி வந்து பாப்புலர், நியூமரிக்கலி வெரி பவர்ஃபுல். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் ராமதாஸ் திரும்பவும் அதே மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கப்போ அது நீர்த்து போக தானே சார் செய்யும். அதை தான் நான் சொல்கிறேன், பாமக பலவீனம் அடைவது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ சொன்ன இந்த டேஞ்சர் இருக்குல்ல, பிஜேபியோட பெனிட்ரேஷன் வந்து நார்தன் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் பாமக. ஏன்னா அவர் அதை வந்து உள்வாங்கிக்கினார் ராமதாஸ். இப்போ அப்பா மகன் சண்டையில் கட்சி வந்து கலகலக்குது. அன்புமணி கண்ட்ரோலுக்கு கட்சி போச்சுன்னா ராமதாஸ் கண்ட்ரோலில் இருந்த மாதிரி இது இருக்காது. நிறையா பேர் வந்து கட்சியில் வந்து ஃபெடப் எலிமெண்ட்ஸ் இருக்காங்க. அவன் வெளியில் போவான். அவன் எங்கே போவான் நீங்கள் யோசிங்க. ஐடியாலஜிக்கலாக அவன் ஏடிஎம்கேக்கு போக முடியாது, டிஎம்கேக்கு சத்தியமாக போக முடியாது. ஸோ இப்போ இருக்க புதுசாக வந்திருக்க காங்கிரஸ்க்கு போக முடியாது, டிவிகேக்கு பெருசாக போக முடியாது. டிவிகே எல்லாம் ஷார்ட் டேர்ம் லைஃப் உள்ள பார்ட்டிஸ், அவங்களுக்கு பாலிடிக்ஸே கிடையாது. அப்போ அவனோட நேச்சுரல் வித்தின் கோட் நேச்சுரல் சரணாலயம் சாங்சுரி எதுன்னா பிஜேபி தான். சி இட்ஸ் அ வெரி ரியல் டேஞ்சர். ரவிக்குமார் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு, நான் கேள்விப்பட்டேன். ஏற்கனவே இந்த ஸ்கூல் ஆஃப் தாட் வந்தது முதல்லையே. அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்காங்க, வன்னியர் ஓட்ஸ் மிகப்பெரிய அளவில் பிஜேபி நோக்கி. சாதிய பார்வை, இங்கே மத பார்வை, எக்ஸாக்ட்லி. அதாவது சுயசாதி பெருமையை பிஜேபி என்றைக்குமே வளர்க்கும். ஏன்னா எல்லா சுயசாதி பெருமையும் ரெண்டு விஷயம். எல்லா சுயசாதி பெருமையும் தலித்துகளுக்கு எதிரானது, எல்லா சுயசாதி பெருமையும் இந்துத்துவாவுக்கு நெருக்கமானது. எல்லா சுயசாதி பெருமையும் அடிப்படையில் தலித்துகளுக்கு எதிரானது, எல்லா சுயசாதி பெருமையும் இந்துத்துவாவுக்கு மிக மிக இதயத்துக்கு நெருக்கமானது. The more you talk about your caste pride, the more you are moving towards BJP. Exactly. Now, இப்போ ராம்தாஸ் எனக்கு உண்மையில வருத்தமாக இருக்குது. ராம்தாஸோட அந்த பிஎம்கேவோட வீக்கனிங் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஏன்னா லாங் டேர்மில் அன்புமணியால் கட்சியை காப்பாற்ற முடியாது, டெஃபினட்டாக முடியாது. பெரியவருக்கு இருக்க அந்த பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் இருக்குல்ல, 1000 குறை இருந்தாலும் அது பன்ஸ் தெரியும் அவருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அன்புமணிக்கு அது இல்லை. ஸோ தி ப்ராப்ளம் இஸ், நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், தீஸ் ஆர் ஆல் மணி ட்ரிவன் பார்ட்டிஸ். எங்கே ஆரம்பித்தாலும் அங்கே வந்து நிற்பீங்க. ஓகே, அவன் பிஜேபி நீ கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பணத்தை அடிப்பான். நான் முதல்ல திருட விடுவான். பவரில் இருந்தீங்கன்னா உன்னை வளைக்கணும்னா அதை காமிச்சு உன்னை இழுப்பான். நீ காசுக்கு ஆசைப்படுறவனா இருந்தேன்னா பணத்தை வந்து அவங்ககிட்ட இல்லாத பணம் கிடையாது. நீ 100 கோடி எதிர்பார்க்குறனா உனக்கு 200 கோடி கொடுப்பான். இவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு வந்து ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் வந்து மாறிக்கிட்டே இருக்குல்ல, ஜம்ப் பண்ணி போகிறாங்கல்ல அவங்க. அது எதனால் வருது சொல்லுங்களேன், அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவங்க நோக்கங்கள் என்ன? ஒரு காலத்தில் ரொம்ப அருமையான ஒரு தலைவராக தான் அவர் இருந்தார். அவருக்கு வந்து நிறையா விஷயம் தெரியும். இன்றைக்கும் வந்து சமுதாயத்தில் நாட்டில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி இமீடியட்டாக கருத்து சொல்லக்கூடிய, ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய முதல் பார்ட்டி பாமக தான். அஃப்கோர்ஸ் அதுக்கு ஒரு ரைட்டிங் எழுதுறதுக்கு ஒரு டீம் வச்சுருக்காரு, ஜேர்னலிஸ்ட், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. பட் ஸ்டில் இவர் கொடுக்குற ஐடியா தலை சரியாக இருந்தால் தான் மற்றதெல்லாம் சரியாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரென்த் அவருக்கு உண்டு பாமக. இது பல ஆண்டுகளுக்கு முன்பு, 20 ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன், 2006, 2007 மறைந்த நம்முடைய சோ ராமசாமி துக்ளக்கு கேள்வி பதிலில் ஒரு அருமையான ஒரு பதிவு ஒன்று வரும். நல்லா, அதாவது சோ ரொம்ப அழகாக அந்த பொலிட்டிக்கல் சட்டையரும் நாலேஜும் அவர் சொல்கிற இருக்கிறது, அவருக்கு அதை வெளிப்படுத்துகிற விதம் அவருக்கு இருந்த மாதிரி யாருக்குமே இருந்ததில்லை. சில அப்சர்வேஷன்ஸும் ரொம்ப துல்லியமாக இருக்கும். ஒரு கேள்வி வரும் அவர்கிட்ட, அந்த கேள்வி பதிலில் ஒவ்வொரு இஷ்யூலையும் வரும். அதில் சொல்லுவாங்க, பாமகவின் உண்மையான பலம் என்ன அப்படின்றது கேள்வி. அதுக்கு சோ எழுதுவார், பாமகவுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, பாமகவுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. டாக்டர் ராமதாஸுக்கும் அது தெரியாமல் இருப்பது தான் ராமதாஸுக்கும் நல்லது, பாமகவுக்கும் நல்லது. இந்த 4 to 5% சீட்டை வச்சுட்டு அவங்க தேடப்படக்கூடிய ஒரு கட்சியாக தான் இருந்திருக்காங்க ஒவ்வொரு தடவையும். திமுக, அதிமுக 2 பேருமா, கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், எடப்பாடி இருக்கட்டும். இப்போ ஸ்டாலின் கிட்ட நெருங்க முடியல, ஏன்னா அவங்க விசிகே வந்ததால். பட் திஸ் எலெக்ஷன் அவங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட்டை அவங்க சரிவை சந்திப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அணி மாறுறது இவ்வளோ கேவலமாக மாறக்கூடாது. இந்த தப்பை அவர் 19 பண்ணார் ராமதாஸ்.
அதிமுகவை டயர் நக்கின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஒரு வாரத்துக்குள்ளேயே போயிட்டு 2 திரும்ப நாள் இல்லைங்க, முத நாள் டயர் நக்கின்ற, அடுத்த நாள் போய் பிஜேபியோட சண்டை. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கூட பெரிய சண்டை நடந்தது. அதில் ஆரம்பிச்ச டவுன்ஃபால். அஃப்கோர்ஸ் 2011 5 சீட் ஜெயிச்சிட்டாங்க. 2014 மிகப்பெரிய தப்பு பண்ணாங்க. ஏடிஎம்கேவோட போயிருந்தாங்கன்னா 3 சீட்டு ஜெயிக்கிறாங்க. 8 சீட் அந்த அலையன்ஸ் ஜெயிக்குதுங்க. ஏடிஎம்கே பிஎம்கே அலையன்ஸ் பேசிக்கிட்டே இருக்காங்க. மறுநாள் 12 மணி வரைக்கும் பேசிட்டு காலைல 7, ராத்திரி 12 வரைக்கும் பேசிட்டு காலைல 7 மணிக்கு போய் தைலாபுரத்தில் 7 வகை பதார்த்தத்தோட டிஃபன் சாப்பிட்டுட்டு கூட்டணிக்கு போய் சைபர் ஆச்சுல 8 சீட்டு ஜெயிக்கிறாங்க அவங்க. அப்போ எனக்கு எம்பி சீட்டு கூட வேணான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அது எதை காம்பன்சேட் பண்ணுது? சூசைடுங்க, அது பொலிட்டிக்கல் சூசைடு. பிஜேபியோட போனது தமிழ்நாட்டில் ஒரு லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட அது பிஜேபிக்கு எதிராக இருக்குது. 10 வருஷம் ரூல் பண்ணியிருக்கான். நீ அவங்க கூட போய் சேர்ற. உனக்கு ஏடிஎம்கே ஆஃபர் இல்லாமல் போனால் கூட பரவாயில்ல. ஏடிஎம்கேவோட போயிருந்தா நீங்கள் 3 சீட்டு, இன்றைக்கி 3 சீட்டு இருந்ததுன்னா பிஜேபி ஒன்று மதிப்பான். மோடிக்கு ஜெயிக்கிறவங்களை தான் பிடிக்கும். 3 சீட்டு இருந்ததுன்னா பிஜேபி ஒன்று மதிக்கும். உங்கள் கேஸை காமிச்செல்லாம் மிரட்ட முடியாது. அதையும் விட்டீங்க. ஸோ தொடர்ச்சியாக ராங் ஸ்டெப்ஸ் தான் பாமக எடுத்துகிட்டு இருக்குது. இன்னொரு மோசமான ஒரு காரியத்தை, மன்னிக்க முடியாத குற்றம் என்னை பொறுத்த வரைக்கும், படு கேவலமான அரசியல் அவங்க பண்ணாங்க. வக்ஃபு சட்டம் அசம்பிளியில் தீர்மானம் கொண்டு வராரு ஸ்டாலின். வக்ஃபு சட்டம் எப்பயோ வரப்போகுது, அதுக்கு 10 நாள் பொறுத்து என்னமோ தான் மோடி கொண்டு வராரு பார்லிமெண்ட்டில். அந்த வரப்போகிற தீர்மானத்துக்கு இங்கே எதிர்த்து ஒரு தீர்மானம், பிஜேபி தவிர எல்லாரும் அதை ஆதரிக்கிறாங்க. யுனானிமஸ், கிட்டத்தட்ட 5 பாமக எம்எல்ஏவும் ஓட்டு போடுறாங்க. ஆக்சுவல் பில்லு வரும்போது இவர் பாய்காட் பண்ணிட்டு போறாருங்க. அது இதெல்லாம் வந்து ஆதரவாகவும் இல்லை, எதிர்த்தும் இல்லை. அது ஆதரிக்கிறது ஈக்குவலுங்க. தம்பிதுரை எதிர்த்து ஓட்டு போடுறாரு. நீ எதிர்த்து ஓட்டு போட்டுட்டு அமித்ஷாவை கன்வின்ஸ் பண்ணலாம். எனக்கு லோக்கல்ல பிரச்சனை, அவன் பண்ணல, எதிர்த்து தான் ஓட்டு போட்டான். 10 நாள்ல போய் அலையன்ஸ் அமித்ஷா அனௌன்ஸ் பண்றாருல, என்ன பிஜேபி அதிமுக தலையா எடுத்துட்டாங்க. இது என்ன அரசியல் இது? அப்ப நான் என்ன சொல்றேன், அன்புமணிக்கு அந்த நெருக்கடி இருக்குன்னா இங்கேயும் ஆதரிச்சு எதுக்கு ஓட்டு போட்டா? இங்க வாக் அவுட் பண்ணிட்டு போக வேண்டியதானே? மாநில அரசியல் எவ்வளவு கேவலமான அரசியல். யாருமே இந்த அரசியலை பண்ணலங்க. ஆக்சுவலி இதுதாங்க பாலிடிக்ஸ். வாட் இஸ் பாலிடிக்ஸ்? ஆர்ட் ஆஃப் பாசிபிள் அண்ட் வாட் ஸ்டாண்ட் யூ டேக் ஆன் இஷ்யூஸ். ஒரே இஷ்யூ அசம்பிளியில் ஒரு ஸ்டாண்டு, பார்லிமெண்ட்ல ஒரு ஸ்டாண்டுன்றது கேலி கூத்தா இல்லையா? அப்போ ஒரு தனிநபரோட அரசியலை பாதுகாக்கிறதுக்கு புறக்கணிச்சா அது பெரிய விஷயமா வாட் எவர் இட் இஸ்ங்க. ஒரு தனிநபரோட ஸ்கின்னை காப்பாற்றுறதுக்கு தான் உங்களுக்கு அரசியலா? இது கேவலமா இல்லை? யூ கேனாட் அஃபோர்ட் டு டேக் டபுள் ஸ்டாண்டர்டுங்க. நான் என்ன சொன்னேன், அன்புமணிக்கு அங்கே பிரச்சனை இருக்குன்னா இங்கேயும் பாய்காட் பண்ணுறேன். நான் அதுக்கு வரேன். நீ ஓப்பனா பிஜேபி ஸ்டாண்ட் எடுன்றேன். இல்லை, அதுக்கும் அவங்க தயங்கிட்டு தானே இருக்கு. அதுதான், அது எதுக்கு? தம்பிதுரை ஓப்பனா ஏற்று தானே ஓட்டு போட்டாரு. தம்பிதுரையா போடும்போது உனக்கு என்ன வந்ததுன்ற இது வந்து கீழே வந்து இவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வருது. பட் அல்டிமேட்லி அதோட முக்கியமானது அன்புமணி என்ன பண்ணுறாரு, ராமதாஸ் என்ன பண்ணுறாரு, முகுந்தா என்ன பண்ணுறாரு, சங்கமித்ரா என்ன பண்ணுறாங்க, சௌமியா அன்புமணி என்ன பண்ணுறாங்க, அது அல்ல. அது அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம். அந்த ஓட் பேங்க் என்னவாக போகுது? அந்த ஓட் பேங்க் பிஜேபிக்கு போகுது. அதுதான் தமிழ்நாடோட டேஞ்சர். இதை நோக்கி தான் பிஜேபியும் காய் நகர்த்துவாங்க. அவங்க காயை நகர்த்தலை, அவனுக்கு புத்தி இல்லை. அவனுக்கு அவன் புத்தி இல்லாமல் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு நல்லது, அது வேறு விஷயம். அவன் அழகாக கால்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணான்னா தமிழ்நாட்டில் பெரிய அளவில் காலை உண்டலாம் அவங்க. ஆனால் அது பரவிட்டு இருக்குது, அந்த விஷம் பரவிட்டு இருக்குது. தேர் மூவிங் டுவர்ட்ஸ் பிஜேபி. அடுத்த எலெக்ஷன் இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு அடுத்த எலெக்ஷன், அதுக்கு அடுத்த எலெக்ஷன். 10 years ஃப்ரம் டவுன் த லைன் அவன் பிஜேபி பக்கம் தான் நகருவான். சரத்குமார் மாதிரி இவரும் கட்சியை அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இவங்களுக்கு ஒரு கம்யூனல் ஓட் பேங்க் இருக்குது, காஸ்ட் ஓட் பேங்க் இருக்குங்க இவங்களுக்கு. சரத்குமார்லாம் இண்டிவிஜுவலுங்க, அவர் இஸ் அ லோனர். அவருக்கு ஒன்றுமே கிடையாது, ஓட் பேங்க்லாம் ஒன்றுமே கிடையாது. வேற பாமகவுக்கு வந்து 35 வருஷமாக அவங்க தேடப்படக்கூடிய ஒரு கட்சியாக தானே இருந்திருக்காங்க. கன்சிஸ்டண்ட்டாக எலெக்ஷன்ஸை ஃபைட் பண்ணுறாங்கல்ல, தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ, அஃப்கோர்ஸ் மேக்கிங் ராங் டிசிஷன்ஸ். பட் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் அது நிறுத்திட்டு வருது, அது வேற விஷயம். பட் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் இல்லை. 5% ஓட்டு வச்சிருக்காங்க, அவன் சாலிடாக 5% ஓட்டு வச்சிருக்காங்க. பெரிய விஷயம் இல்லை. 5% 4% வச்சுக்கோங்களேன். 4%ன்றது பெரிய விஷயமாச்சு. அவுட் அண்ட் அவுட்டாக கேஸ்ட் பார்ட்டி. முக்கியமான இஷ்யூஸ் வரும்போது காஸ்ட் குரூப்ஸோட ஒன்று சேர்ந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அவங்க. இந்த ஜெய்பீம் படம் வந்தப்பெல்லாம் இந்த இந்தியா பூரா இருக்கக்கூடிய க்ஷத்ரிய பாடிஸோடலாம் சேர்ந்து அவங்க வந்து அஜிடேஷன்ஸு, பொலிட்டிக்கல் மொபிலைசேஷனுக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க, அதை பொலிட்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது எங்கே போய் நிற்கும்? கடைசியில் பிஜேபியில் தான் போய் நிற்கும். எந்த சுயசாதி பெருமையும் எந்த சுயசாதி அரசியலும் பிஜேபி தான் போய் நிற்கும். உன்னை அறியாமலே நீ அங்கே போவ.
அவன் காசு வேற என்ன கொடுக்குறான்னு போது நீ தாராளமாக இப்போ உன்னோட பார்ட்டிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லை, ம். தமிழ்நாடு பூரா பார்ட்டிக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் போய் நிற்போம். ரவிக்குமார் எழுதின மாதிரி பாமக பலவீனம் அடைவது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை, நாசமாக தான் போகுது. பாமகவும் நாசமாக போகும், தமிழ்நாடும் நாசமாக போகும். தொடர்ந்து பார்ப்போம் சார். 2026 எப்படி தேர்தல் வியூகம் அவங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology Courses. Apply now. ஆண்மை குறைவா, உடலுறவில் ஈடுபாடின்மையா, விரைப்புத்தன்மை குறைவு போன்றவற்றால் அவதியா? டாக்டர் ஸ்ரீவர்மா PCR வாஜிகேர் கேப்சியூல்.